ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஜனநாயகம் படம் எப்போ ரிலீஸ் ஆகும். ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது. அந்த டைமில் ரிலீஸ் ஆகல. அதுக்கப்புறம் அப்படியே கேஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. அடுத்த ஒரு 10 நாளில் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தோம். படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. கேஸ் திரும்ப திரும்ப அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. என்னப்பா ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இத்தனை நாளா, சரி சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் போயிட்டு இருந்துச்சு. சரி அது முடிஞ்சு ஒரு 10 நாள்ல வந்துடும் பார்த்தாலும் 1 மாசம் 2 மாசம்னு சொல்லி இழுத்து போயிட்டே இருக்க. எப்போதான் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்து போயிட்டாங்க எல்லாருமே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக என்னதான் ஆச்சு, என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜனநாயகம் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வராதனால ரிலீஸ் ஆகலை. மராய் குழுக்கு அனுப்பப்பட்டது. அப்புறம் கேவிஎன் ப்ரொடக்ஷன் சென்சார் சர்டிஃபிகேட் வழங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் தான் அப்படியே ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் தனி நீதிபதி பிடி ஆசா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சென்சார் சர்டிஃபிகேட்டை வழங்கலாம்னு சொல்லி இடையில சொல்லி தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. அந்த தீர்ப்புக்கு அகேன்ஸ்டாக திரும்ப சென்சார் போர்டில் கேஸ் போட்டு அது உச்ச நீதிமன்றம் வரையும் போயிட்டு திரும்ப உயர் நீதிமன்றம் கேஸ் வந்துச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வழக்கு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30க்கு முதல் வழக்காக விசாரணைக்கு வந்தது. ஜனநாயகன் டீம் வழக்கை ஆல்ரெடி வாபஸ் பண்ணதுனால தனி நீதிபதி பிடி ஆசா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தள்ளுபடி பண்ண சொல்லி உத்தரவிட்டாங்க. இப்போ ஜனநாயகம் படம் மீண்டும் மறு தணிக்கைக்கு செய்யப்பட உள்ளது. அதனால படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 20 நாட்கள்ல படம் தணிக்கை செய்யப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க படத்தை பார்த்துட்டு அதிகபட்சம் ஒரு வாரத்துல சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த படத்தை பார்த்து தணிக்கை பண்ண போறது யாருதுன்னா, புது டீம் வந்திருக்காங்க. புது டீம் தான் பண்ண போறாங்க. ஏன்னா இதுல இராணுவம் சார்ந்த ஒருவர் இருப்பாங்க, மதம் சார்ந்த ஒருவர் இருப்பாங்க. அப்புறம் தணிக்கை அந்த குழு அப்படியே இருக்கும். தயாரிப்பாளர் ஜி தனஞ்சயன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, படம் இப்போ சட்ட பிரச்சனையிலிருந்து விடுபட்டதால் ரிவைசிங் கமிட்டி மூலம் படத்தை அனுமதிப்பது சிபிஎஃப்சியின் கைகளில் தான் உள்ளது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த படம் 19ஆம் தேதி 20ஆம் தேதி அப்படி இல்லைன்னா 26ஆம் தேதி 27ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. இப்போ அவங்க டீம் சொன்னது மாதிரி அவங்க கட்டு எல்லாமே பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, மியூட் எல்லாமே பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டதுனால சிபிஎஃப்சி விரைவில் படத்தை எந்த தடையுமின்றி படத்தை அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. அதனால சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் சரியாகி படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகணும். சொன்ன மாதிரி 19ஆம் தேதி இல்லை 27ஆம் தேதி அந்த டைமில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அந்த டைம் நம்ம நம்பி எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் டைம் மாதிரி இல்லாமல். ஏன்னா இப்போ அவங்க கேஸையே அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இப்போ சென்சார் சர்டிஃபிகேட்லேயும் அவங்க சொல்கிற மாதிரி எல்லா கட்டையும் பண்ண ஒத்துக்கிட்டாங்க, மியூட் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால அவங்க ஒரு வாரத்தில் பார்த்துட்டு படத்தை சீக்கிரம் சர்டிஃபிகேட் தரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த டைம் நம்ம நம்பி வெயிட் பண்ணலாம், பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. விஜய் அண்ணா, உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். உங்களுக்கு இனிமே எல்லாமே வெற்றி தான். ஆமாம், எல்லாமே வெற்றி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் ஜனநாயகம் படத்துக்கு தீவிரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லதே நடக்கும். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.